ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனம். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். ஆசீர்வாதமாயிருப்போம். பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிள்ளைகள் தங்களிடத்திலே கேட்கிற போது, அதுவும் அதை அவர்கள் நிறைவு செய்கிற பொழுது 2 மடங்காய் மகிழ்ச்சி அடைவார்கள். நம் பரலோக தகப்பனும் நல்ல அப்பா நமக்கு தருவதை அவர் விரும்புவார். ஏனென்றால் நாம் தான் அவருடைய பிள்ளைகள். ஆகவே தான் இந்த வாக்கை தந்திருக்கிறார். ஏசாயா 55:1. தாகமாயிருப்பவர்களே, வாருங்கள். பணம் இல்லை என்றாலும் வாருங்கள். தானியத்தை வாங்குங்கள், உண்ணுங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று சொல்கிறார். தேவனிடத்திலிருந்து நாம் வாங்குவோம். தேவனை நாம் அப்பா என்று கூப்பிடுவதால் மற்ற மனிதர்கள் நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஆகவே நமக்கு அவர்கள் மட்டும் கடமை உண்டு. அதை செய்வதற்கும் அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். மத்தேயு 10:8. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை சுகமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குகள் என்று சொல்கிறார். நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் பொழுது நம் வாழ்வில் ஒரு குறையும் இருக்காது. ஏனென்றால் நாம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் அத்துணை நல்லவர். யோவான் 4:14 இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்குமே என்றைக்கும் தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்று. நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம்மை அப்பா என்று அழைப்பதற்கு தந்த உரிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தி இன்னும் அடுத்த நிலைகளுக்கு அழைத்துச் செல்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.